ரோமையருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 8 இறை வார்த்தை 26, 27. தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார். நம்ம சில நேரங்களில் வாழ்க்கையில் என்ன பண்றதுன்னே தெரியாம என்ன பண்ணிட்டு இருப்போம், தலையை சொரிஞ்சிட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருப்போம். என்ன பண்ணுறதுன்னே தெரில, என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குதே, என்ன முடிவெடுப்பதுன்னே தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், முழிச்சிட்டு இருப்போம். வலுவற்ற நிலையில் நாம் இருக்கும் பொழுது தூய ஆவியானவர் நமக்கு துணை நிற்கின்றார். நமக்கு எப்பொழுதுமே ஒரு துணையாளராக இருக்கின்றார். 27 வாசிங்கம் அப்படியே. 27 உள்ளங்களை துருவியாயும் கடவுள். 27 தூய ஆவியாரின் மனநிலையை கடவுள் அறிந்திருக்கின்றார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். முதலில் துணை நிற்கின்றார். வலுவற்ற நிலையில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு தூய ஆவியானவர் நம்மோடு இருந்து நமக்கு வலுவூட்டுபவராக துணை நிற்பவராக இருக்கின்றார். இரண்டாவது, நமக்காக கடவுளிடம், நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுபவராக இருக்கின்றார் தூய ஆவியானவர். ஆனால் அவருடைய வல்லமையை நாம் உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது, யோவான் எழுதின செய்தி 16, 13. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டது என்ன சொல்றாங்க? யோவான் 16, 13. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். நம்மோடு துணை இருக்கின்றார், நமக்காக பரிந்து பேசுகின்றார், நம்மை வழி நடத்துபவராக இருக்கின்றார். எதை நோக்கி வழி நடத்துகின்றார்? உண்மையை நோக்கி. உண்மைனா என்னது? யார் உண்மை? ஆண்டவர் தான் உண்மை. அதுதான் உண்மை. அவரை நோக்கி தான் தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துபவராக இருக்கின்றார்.